ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியா ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியா ஷோஸில் வந்துட்டு சாம்பார் அள்ளி ஊத்துடி ஊத்து அப்படின்னு சொல்லி கத்துனதுக்காக நம்ம அரசி பார்த்த வேலை இருக்குது பாரு. ஒரே வேறு லெவல் ஃபன் இல்லை இது. வந்துட்டு அரசியோட மனசில் உள்ளது மட்டும் இல்லைங்க, நிறையா பெண்கள் மனசில் இந்த எண்ணம் இருக்கும். எப்படி சாப்பிட வரவங்க மூஞ்சி சொல்லிக்காமல் உட்காந்து சாப்பிட்ணும், இது சரியில்லை அது சரியில்லை, ஊருப்பட்ட கேள்வி கேட்குறதும் ஊருப்பட்ட டார்ச்சர் பண்ணுறதும், அந்த மாதிரி ஆண்களுக்கு இது ஒரு பாடம்னே வச்சுக்கோங்க. இனிமேட்டுக்கு டைனிங் டேபிள் போய் உட்காந்திங்க சாம்பார் ஞாபகம் தான் வரணும். யார் மண்டையிலையாவது எடுத்து ஊற்றி இருக்கணுமா வீட்டில், அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது இப்படி சொல்கிறோமேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கஷ்டப்பட்டு சமைக்கிறதோட கஷ்டம் உங்களுக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது. சும்மாவே இருக்கேன்னு சொல்லும்போது கோவம் வராதானே, அதுக்கு தான் சும்மா வச்சு செஞ்சு விட்டாங்க. இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி எரியுதோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் ஆகிடுச்சு. அம்மா அம்மா அப்படின்னு அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஐயோ இருக்கிற எல்லா பாட்டையும் இவருக்கு போட்டுடணும் போல். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ளவங்களாம் வந்து என்னடா ஆச்சு ஏன்டா அங்கே முருங்கா சாம்பாரை தூக்கி அங்கே போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்க, முருங்கா சாம்பார்னு உங்களுக்கு தெரியாதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாக்கியராஜ் அப்பயே சொல்லிட்டாராப்பா, தம்பி நீ நிப்பாட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை ஒன்றும் இல்லை, அரசி வந்துட்டு அப்படின்னு வெக்கப்பட்டு சமாளிக்கிறாராமா. கடைசியில் உள்ள இவர் போய் குளிச்சு மொத்த முருங்காவும் வெளியே எடுத்து போட்டு இவர் குளிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. திரும்ப என்கிட்ட ஒம்புகள் இழுத்தன்னு வச்சுக்க, நான் பொல்லாதவனா மாறிடுவேன்னு சொல்லிட்டு சும்மா நெத்தி அடியாக சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இப்படி, அங்கே அவங்க எப்படி போனால் என்னங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாண்டியனை சமாதானம் பண்ணுறதுக்காக ராஜியும் நம்ம கதிரும் அவங்க கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு தான் போலீஸ் வேலையை பிடிக்காது, நீங்கள் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இங்கே இப்படி நடக்க இன்னொரு பக்கம் பெரிய கூத்து. என்னன்னு பார்க்குறீங்களா, குமாரோட வீட்டில் லட்சமாக பணம் எண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சுகன்யா போய் நம்ம மீனாட்டா சொல்ல, மீனா மாப்பு வைக்க போகிறான் ஆப்புங்கிற மாதிரி பண்ண போகிறாங்க.